ஹலோ காய்ஸ், டுடே இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி வந்து ஆயிலிங் செஷன். ஸோ வீக்கெண்டில் மட்டும்தான் கிட்ஸ்க்கெல்லாம் ஆயில் வச்சு பாத் பண்ண டைம் இருக்கும். மற்ற நாள்லாம் டைமே இருக்காது. பிகாஸ் ஒர்க்கிங் டே இல்லை. ஸோ அதனால் மற்ற நாள்லாம் ஜஸ்ட் வெறுமனையாக ஹெட் பாத் அல்லது பாடி பாத் எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ இந்த வீக்கெண்டில் மட்டும்தான் ப்ராப்பராக ஒரு ஆயிலிங் செஷனே பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி தான் ஒரு ப்ராப்பராக ஒரு ஆயில் பண்ணி இன்றைக்கி என்னோடய கிட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் வச்சுருவோம். என்னெல்லாம் அந்த ஆயிலில் போட்டிருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னு சொல்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக கோகோனட் ஆயில், கொஞ்சமாக செசாமி ஆயில், கொஞ்சம் கேஸ்டர் ஆயில், அப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் கறி லீவ்ஸ் பவுடர், அதாவது கருவேப்பிலை பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் முருங்கை பவுடர். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு சிம்மில் கொஞ்சம் ஒரு மீடியாக்கர் ஹீட்டில் கொஞ்சம் நேரம் அந்த ஆயிலை நம்ம பாயில் பண்ணுற மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணணும்னு வைங்களேன். ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை ரெஸ்ட் பண்ணிட்டா போதும். அது அப்படியே அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இறங்கிடும். கறி லீவ்ஸோட எக்ஸ்ட்ராக்ட், அந்த முருங்கை பவுடரோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இறங்கி ஒரு க்ரீனிஷ் கலர் அந்த ஆயில் கொடுக்கும். இது வந்து நான் யாரும் எங்களுக்கெலாம் சொல்லலை. இது நாங்களே ட்ரை பண்ண ஒரு இதுன்னு கூட சொல்லலாம், ஒரு ஹேர் ஆயில்னு கூட சொல்லலாம். ஏதாவது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸே நாங்கள் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி ட்ரை பண்ணது தான் இது. ஸோ இது என் ஹஸ்பண்ட் தான் ட்ரை பண்ணாங்க, முருங்கை பவுடர் ஆட் பண்ணுறது. இது அவங்களோட ஐடியா. ஸோ அந்த முருங்கை பவுடர் ஆட் பண்ணி இப்போது இது பண்ணதுலேருந்து ஹேர் நல்லா டார்க்காக தெரியுது. இப்போ குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது ஹேர் வந்து நல்லா திக் பிளாக்காக இருக்குது, பிச் பிளாக்காக இருக்குது. முடியுமே கொஞ்சம் திக்காகிற ஒரு ஃபீலிங். நமக்கு எதுவுமே நேச்சுரலாக பண்ணுறதோ உடனே ரிசல்ட்ஸ் தெரியாதுல்ல, எப்போவுமே கொஞ்சம் டிலே ஆகி தான் நமக்கு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா ஹேரோட கலர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அல்லது பார்த்திங்கன்னா எப்போவும் குளித்ததுக்கப்புறமும் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் தான் என் டாட்டரோட ஹேர் இருக்கும். இப்போ இந்த ஆயில் நாங்கள் எல்லா வீக்கெண்டும் இப்படி வைக்கிறதுலேருந்து ஹேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளாக், கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அப்புறம் ஹேரோட குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. ஹேருமே டேங்கிள்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இப்போ இதை எல்லா வீக்கெண்டும் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட கோல் என்னென்னா மேக்ஸிமம் டு அவாய்ட் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நேச்சுரலாக பண்ண முடியும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான் இது. ஸோ இதுவும் எங்களோட ஒன் ஆஃப் த ஒரு ரெமெடி ஃபார் ஹேர்னு சொல்லலாம். அப்புறம் இதே தான் நாங்கள் 4 பேரும் வைப்போம். என் பையனுக்கும் இதான் வைப்பேன். அவனுக்கு ஹேருமே நல்லா இருக்குது இப்போது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது முருங்கை பவுடர் ஆக்சுவலி இப்போல்லாம் ஸ்டோர்லேயே கிடைக்கிது. ஸ்டோர் பாட்டில் இல்லை. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வீட்டிலே பண்ணுது. ஆனால் கடையிலையும் நான் நிறைய இடங்கள்ல இப்போ ஸ்டோர்ஸில் எல்லாம் பார்க்குறேன். எங்கே போனாலும் முருங்கை பவுடர் இப்போது செம்ம எக்ஸ்பென்சிவாக விற்கிறாங்க. ஆக்சுவலி வீட்டில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் பிரான்ச்சஸோட முருங்காவை ஒடிச்சு அதை ஷேடில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பவுடர் பண்ணிட்டா போதும். மிக்சியில் நல்லா அது அதில் ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணணும். அந்த முருங்கை லீவ்ஸை வாஷ் பண்ணி ஷேடில் ட்ரை பண்ணணும். ஸோ ஈரம் இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பவுடர் பண்ணும்போது நமக்கு 1 or 2 years கூட. இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 3 years மேலே என் வீட்டிலே இருக்குது. வீட்டில் இப்போ என்னோடய மதர்-இன்-லா பண்ணி கொடுத்தது இது. ஸோ அவங்க தான் பண்ணாங்க. அவங்க பண்ணி நாங்கள் வாங்கி வச்சு ஒரு 3 years இருக்கும். இது இன்னும் அப்படி கொஞ்சம் கூட கெட்டு போகலை. அந்த லீஃபோட வாசனையும் போகலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முருங்கை பவுடர் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா யூ கேன் கெட் இட் ஃப்ரம் ஸ்டோர் ஆல்சோ. அது பிட் எக்ஸ்பென்சிவ். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இந்த ஆயில் எப்படி இருந்தது. வச்சுட்டு ஒரு 1/2 hour சோக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம்லாம் சோக் பண்ண வேண்டாம். ஏன்னா சில டைம் சளியும் பிடிச்சிடும், ரொம்ப குளிர்ச்சி. ஏன்னா அதில் செசாமி ஆயில் இருக்குது, கேஸ்டர் ஆயில் எல்லாம் ஆட் பண்ணனால குளிர்ச்சி. ஸோ நாங்கள் மோஸ்ட்டாக 1/2 hour to 1 hour ட்ரையில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் உடனே எல்லாம் ஹெட் பாத் எடுத்துருவோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய் கைஸ், see you in another video.